வணக்கம். openmentor.net னுடைய தமிழ் இலக்கண பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பண்பு பெயர்கள். பண்பு பெயர் அப்படின்னா பண்புன்னா ஒரு விஷயத்தோட குவாலிட்டி, ஒரு பொருளுடைய குவாலிட்டி அல்லது குவாலிஃபயர் அப்படிம்போம். இது என்னன்னாக்க இப்போ நிறம் அப்படிங்கிறத எடுத்துப்போமே. ஒரு வெள்ளை வேஷ்டி இருக்குது, நீல கலர் சட்டை இருக்குது, எதா இருந்தாலும் இந்த நிறம் அப்படிங்கிற ஒன்றத்தை வச்சுட்டு நம்ம அதை சொல்லலாம். ஒரு வகுப்பில் 30 மாணவர்கள் இருக்காங்க, சேப்பு சட்டை போட்டனோட கூப்பிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த நிறம் அப்படிங்கிறது ஒரு பண்பு. அதே மாதிரி சுவை, நிறைய சாப்பிட்றதுலேயே அறுசுவை சொல்கிறோம் இல்லையா, இனிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, அதெல்லாம் அந்த மாதிரி சுவையை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு சாப்பாட்டு விஷயத்துக்கு, ஒரு உணவுக்கு நம்ம ஒரு பிரிவை கொடுக்கலாம். அதே மாதிரி வடிவம், வட்டமாக இருக்குது, சதுரமாக இருக்குன்னு, முக்கோணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அளவு, இந்த அளவுன்னு என்னன்னாக்கா பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, நீளமாக இருக்குது, குட்டையாக இருக்குது, இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பெயர் சொல்லுக்கு, ஒரு பொருளுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம். இதை வந்து சமயத்தில் அட்ஜெக்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். அந்த அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த அட்ஜெக்டிவ்ங்கிறது குவாலிஃபையராக இருக்கும். அட் தி சேம் டைம் இந்த 4ல் வரணும். நிறம், சுவை, வடிவம், அளவு. இந்த 4 விதத்தில் வந்ததுன்னாக்க அதுக்கு நம்ம பண்பு பெயர் அப்படிங்கிறோம். உதாரணமாக இப்போ நிறம்க்கு எடுத்துக்கிறோம், வெண்மை, சிவப்பு. அதே மாதிரி சுவைன்னு எடுத்துனோம்னாக்க இனிப்பு, வடிவம்னாக்க வட்டம். அளவுக்கு எடுத்துக்குமே, இப்போ அளவில் வந்து முக்கோணம் அப்படிங்கிறோம். முக்கோணம் அப்படிங்கும்போது இந்த 3 அப்படிங்கிறது நமக்கு தெரிவுபடுத்துறது. மும்மை அப்படின்னால இருமை, ஒருமை அப்படிங்கிறது அளவை பேஸ் பண்ணியிருக்கிறது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பொதுவாக இங்கே பாருங்களேன், இதோட கடைசி எழுத்தை பாருங்க. மைன்னு முடிகிறது, பூன்னு முடிகிறது, அம்முன்னு முடிகிறது. இந்த மாதிரி மை, அம், அதே மாதிரி பூ, இனிப்பு, உவர்ப்பு, பூல முடியும். அதே மாதிரி இப்போ தொல்லை அப்படிங்கிறாங்க, அதில் ஐன்னு முடிகிறது. அதே மாதிரி சீன்னு சிலதான் இருக்கு, நெகிழ்ச்சி, மாட்சி, அதெல்லாம் சீல முடிகிறது. நன்கு அறிந்தான், அந்த கு அப்படிங்கிறதும் ஒரு பண்பு பெயருடைய விகுதி. ரீ, நன்றி அப்படின்னு சொல்றான் இல்லையா, இந்த நன்றியுமே ஒரு பண்பு தான். அவன் நன்றி இல்லாதவன் அப்படிம்பான், ரொம்ப நன்றி உடையவர் அப்படிம்பா, அது ஒரு பண்பை தான் குறிக்கிறது. அதே மாதிரி ரூ, நல்லது அப்படிங்கிறதுக்கு நன்று அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரூ. அர் அப்படின்னு ஒன்று இருக்கு. பொதுவாக இது வந்து இந்த அருங்கிறது இப்போ நிறையா உபயோகப்படுத்துறது இல்லை. இந்த மை, அம், பூ, ஐ, சி கூட குறைச்சல் தான். தாழ்ச்சி, உயர்ச்சி, பாரதியார் படிப்பார் இல்லையா, தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதெல்லாமே பண்பு பெயர்கள் தான். இந்த மாதிரி விகுதிகளில் முடிஞ்சதுன்னா, கடைசி எழுத்தில் முடிஞ்சது. பொதுவாக பண்பு பெயர்கள் இந்த விகுதிகளில் முடியும். விகுதின்னா ஒரு சொல்லுடைய கடைசி எழுத்துன்னு அர்த்தம், கடைசி பாகம். அதனால இதில் முடிகிறது எல்லாமே பண்பு பெயராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அம்மைன்னு இருக்கு, அது வந்து பண்பு பெயர் கிடையாது, அது ஒரு நோயினுடைய பெயர். அதனால பண்பு பெயர்களுக்கு இதெல்லாம் முடியுமே ஒழிய இதில் முடிகிறது எல்லாம் பண்பு பெயர்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பெயர் சொற்கள் தான் நிறைய வகைகள் இருக்கு. இப்போ நம்ம முதல்ல போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னாக்க தனிமொழி, தொடர்மொழி எல்லாம் பார்த்தோம். அதுலேயே இடுகுறி பெயர், காரண பெயர்னு பார்த்தோம். அதுக்கு கண்டினியூவேஷன் மாதிரி இப்போ பண்பு பெயர் பார்க்கணும். நிறம், சுவை, வடிவம், அளவு, இதையெல்லாம் குறிக்கிற மாதிரி வர பெயர் சொற்கள் பண்பு பெயர்கள். அதே மாதிரி தொழிற்பெயர்கள், இதுவும் ரொம்ப முக்கியம். இந்த தொழிற்பெயர்களில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு தொழிலை உணர்த்தணும்.
படிப்பு, விளையாட்டு, ஓடுறது, இதெல்லாமே சிரிக்கிறது, இதெல்லாமே ஒரு தொழிற்பெயர். இந்த தொழிற்பெயர்லையும் நிறைய நீங்க அந்த முடிவை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ கொடுத்தல் அப்படிங்கிறோம், இது தள்ளுன்னு முடியுது. அதே மாதிரி கேட்டல் அல்லுன்னு முடியுது. ஆட்டம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்றான் இல்லையா, அந்த ஆட்டம் அப்படிங்கிறது அம்முன்னு முடியுது. அழுகை கைன்னு முடியுது. இந்த மாதிரி நிறைய பெயர்கள், தொழிற்பெயர்கள் அதுக்குண்டான விகுதிகளோட முடியறதெல்லாம் பார்ப்போம். இப்போ தொழிற்பெயர்ல பார்த்தீங்கன்னா தல் அல்லது அல், அம், அழுகையில் கைன்னு முடியுது. பார்வை அப்படிங்கிறதுல வைன்னு முடியுது. வாக்குல கு, அசைவு, துறவு அப்படிங்கிறதுலாம் ஊன்னு முடியும். மறதி தீர முடியுது. உணர்ச்சி, தோல்வி வீல முடியுது. கோட்பாடு ஒரு கொள்கை அல்லது கோட்பாடுங்கிறோம், அந்த பாடுன்னு முடியும். அல்லது பொறுமை, தன்மை அப்படின்னு மயில முடியும். வெகுளி ஈல முடியும். இதை தவிர்த்து நிறைய விகுதிகள் இருக்கு, நிறைய தொழிற்பெயர் விகுதிகள் இருக்கு. அந்த தொழிற்பெயர்ல என்ன முக்கியம்னா ஒரு தொழிலை அல்லது ஒரு வேலையை அது குறிக்கணும். அந்த மீனிங் இருந்ததுன்னா அது தொழிற்பெயர். இந்த தொழிற்பெயர்லயே முதல் நிலை தொழிற்பெயர்கள் அப்படின்னு பேர் ஒரு வகை. முதல் நிலை தொழிற்பெயர், முதல் நிலை. முதல் நிலை தொழிற்பெயர்கள் அப்படின்னாக்க இப்போ கெடுதல், சுடுதல் அப்படின்லாம் சொல்கிறோம். இதில் ஒரு பகுதி இருக்கு, சுடுன்னு இருக்கு, தல் அப்படின்னு இருக்கு. சுடுதல் அப்படின்னு இருக்கு. இதில் சுடு பிளஸ் தல். இந்த தல்லுன்னு ஒரு விகுதியோட வருது, பிரிக்க முடிகிறது, விகுதியோட வருது. அந்த மாதிரி இருந்ததுன்னா இது முதல் நிலை தொழிற்பெயர்கள்னு பேர். அப்படி இல்லாம இப்ப இந்த முதல் நிலையிலேயே முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர்கள், முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர்கள் அப்படின்னாக்க சூடுங்கிறோம். இந்த சூடு அப்படின்னா என்ன? சுடுறது தான், சுட்டதுனால தான் சூடு வருது. அந்த சுடு அப்படிங்கிறது சூடுன்னு மாறிடுறது. அது திரிந்து வருது. அதனால கெடு, கேடு அதெல்லாம் முதல் நிலை திரிந்த, முதல் பகுதியானது திரிந்து போய் வரதுனால அது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர்கள் அப்படின்னு பேர். இதுவுமே விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள், விகுதி பெறாத தொழிற்பெயர்கள்னு ஒரு வகை உண்டு. இதையே எடுத்துப்போம். சுடுதல் இருக்கு, இந்த தல் அப்படிங்கிற விகுதி இருக்கு, அதனால அதுக்கு விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். ஆனா அதுவே இப்ப ஓசைன்னு எடுத்துப்போம். ஓசை அப்படிங்கிறதுல ஓ தனி சை தனின்னு பிரிக்க முடியாது. இப்ப அழுகைன்னு பார்த்தா அழு பிளஸ் கைன்னு பிரிக்கலாம். ஒரு மீனிங், அழுங்கிறதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. ஆனா ஓசைங்கிறத பிரிச்சு பாருங்க, ஓ பிளஸ் சை ஒண்ணுமே கிடையாது. அது விகுதி பெறாத தொழிற்பெயர்கள். கூத்து அப்படின்னு இருக்கு, கூ பிளஸ் துன்னு பிரிக்க முடியாது. அதை கூத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஓசை அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அதை பிரிச்சாலும் அதுக்கு விகுதியும் பிரிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறது விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள், விகுதி பெறாத தொழிற்பெயர்கள் அப்படின்னு ஒரு பிரிவு. இப்ப இந்த வகுப்புல என்ன பார்த்தோம்னாக்க பண்பு பெயர்கள் பார்த்தோம். நிறம், சுவை, வடிவம், அளவை குறிக்கணும். இந்தந்த விகுதிகள்ல முடிஞ்சதுன்னா அதெல்லாம் பண்பு பெயர்கள். தொழிற்பெயர்கள் பார்த்தோம். ஒரு வேலை, ஒரு தொழிலை குறிக்கிறதுனா அது தொழிற்பெயர்கள். அதுலயும் நிறைய விகுதிகள் இருக்கு. இதை தவிர்த்து நிறைய விகுதிகள் இலக்கண புத்தகத்தை எடுத்து பார்த்தோம்னாக்க தெரியும் உங்களுக்கு. அதுலயுமே முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர்கள், முதல் நிலை தொழிற்பெயர்கள் ரெண்டு வகை. இன்னும் கொஞ்சம் பார்க்க போனோம்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள், விகுதி பெறாத தொழிற்பெயர்கள் அப்படின்னு ரெண்டு வகை. ஸோ இதெல்லாம் பண்பு பெயர்கள், தொழிற்பெயர்கள். இந்த ரெண்டத்தையும் இந்த வகுப்புல பார்த்தோம். மற்றதை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஏன்னா இந்த பெயர் சொற்கள் எல்லாமே நிறைய எவ்வளவுக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோமோ, சொல் இலக்கணம் எவ்வளவுக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோமோ, பின்னாடி எல்லா இலக்கணக்கும் யாப்பு, அணி, பொருள் இலக்கணம் எல்லாத்துக்கும் இதுதான். எழுத்தும் பொருளும் தான், எழுத்தும் சொல்லும் தான் முக்கியம். இந்த எழுத்து இலக்கணத்திலையும் சொல் இலக்கணத்திலையும் ஒருத்தருக்கு நல்ல திறமை இருந்ததுன்னா மற்ற எல்லா பாகங்களையும் நல்லா கத்துக்கலாம். அதனால சொல் இலக்கணம் தான் இருக்கிறதுலே பெருசு. அதனாலதான் இவ்வளவு நாடு யாருது. நிறைய வகை இதுல இருக்கு. ஆனா இதை ஒரு சயின்ஸ் மாதிரி பார்க்கணும். நீங்க இப்பயே பாத்துங்க, முதல்நிலை தெரிதல்லாம் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் பார்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. விகுதி பெற்றதுன்னா இதுக்கு
செகண்ட் பார்ட் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க, இது ஒரு சயின்டிஃபிக்காக பார்த்து ஒரு மேத்தமேட்டிக்கல் அப்ரோச்சாக பண்ணினோம்னாக்க தமிழ் இலக்கணம் ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். இந்த வகுப்பு இதோட நிறுத்திப்போம். அடுத்த வகுப்புல கண்டினியூ பண்ணலாம். நன்றி.